ஐயா வணக்கம். வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள். விஜய் அவர்கள் மாநாட்டில் பார்த்தோங்கன்னா எங்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெருமையாக பேசியிருந்தார். ஆனால் காலையிலிருந்து 4:17 வரைக்குமே வாழ்த்துக்களே வரல. எப்படின்னு அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஐயா சந்திரசேகருடைய பிள்ளை ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பார். அதே நேரத்தில் எங்கள் அண்ணன் புரட்சி தலைவரை நான் அவரோடு பழகியது இல்லை. ஆனால் விஜயகாந்தோடு நான் நெருங்கி பழகியிருக்கின்றேன், உறவாடி இருக்கின்றேன். எங்கள் அண்ணன் விஜயகாந்த் கேப்டன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்று எங்கள் மதுரையில் பழங்கினார். நான் சந்திரசேகருடைய ரசிகர். ஐயா சந்திரசேகர் புரட்சிகரமான படங்களை எடுத்தவர்னால அந்த அவருடைய ரசிகராகவும் அவருடைய ஒரு ஆத்மார்த்த எனக்கு அவர் மேலே ஒரு பிரியம் உண்டு. அப்படி இருக்கும்போது அவரோட பையன் சோட போக மாட்டார் அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து பார்த்தா இன்னைக்கு இந்த தாடி பாலாஜி கூட இப்போ அங்கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அண்ணே விஜயண்ணே உங்களை யாரோ தவறாக வழியை நடத்துகிறாங்கன்னு. நான் கூட எதுக்குடா இவர் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு பார்த்தா இன்னைக்கு தான் அதை உணர்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீ ஒரு புரட்சி தலைவருக்கு இணையான புரட்சி கலைஞரை அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு காலையிலேருந்து நான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் காலையில் இருந்து நான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன். இவர் என்ன அறிக்கை விட போகிறாரு, அங்கே மதுரையில் முழங்கினார், மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் முழங்கினார். இந்த மாதிரி புரட்சி கலைஞர் எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த்லாம் சொன்னார். அப்போ இன்னைக்கு ஒரு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. ஒரு பிறந்த நாளுன்னா எப்போ வாழ்த்து சொல்லுவாங்க? காலையில் எந்திரிச்சோடனே அண்ணே வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மாங்க. இவர் 4:17 சாயந்தரம் 4:17 வணக்கத்துடன் எங்கள் அண்ணன் புரட்சி கலைஞருக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு வணக்கத்துடன் பிறந்தநாள் வாழ்த்து. எவன்டா எழுதி கொடுத்தது உங்களுக்கு? ஏண்டா உசுரோடு இருக்கிறவங்களுக்கு தாண்டா வணக்கத்துடன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு செய்தியை கொடுப்பாங்க. இப்போ என்ன தெளிவாகி போச்சுன்னா, பேஸ் மட்டும் வீக்காக இருக்குங்கிற மட்டும் தெளிவாக தெரிஞ்சு போச்சு. நான் புரட்சி தலைவருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் பாட்டு ஒரு இதயக்கடி பாட்டையோ இல்லை உலக சுற்று வாலிபனோ இல்லை என்னென்ன படத்தையோ உரிமை குரல் படத்திலேயோ 2 பாட்டை போட்டு விட்டாவே, இதயக்கடி பாட்டை போட்டு விட்டாவே அங்கே கதை முடிஞ்சு வச்சு ரெட்டலைய தேர்தல் நேரத்தில் காமிச்சாவே அடித்து தூள் கிளப்பிட்டு போகக்கூடிய நிலைமையில தெருவாக கொங்கு மண்டலத்தினுடைய புரட்சி தமிழன் எடப்பாடி அவர்கள் தெருவா இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாரு. நான் அங்கே கூட ஏதாவது இவருக்கு ஏதாவது ஒரு 200-300 கொடுத்து கூட்டம் கூட்டுவாரோன்னு கூட எனக்கு இருந்தது. ஆனால் இப்போ தான் தெளிவாக தெரியுது, எடப்பாடியார் பின்னாடியே இயற்கையாகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகள் அந்த புரட்சி தலைவருடைய அந்த தம்பிமார்களும் பொதுமக்களும் இன்னைக்கு புரட்சி தமிழன் எடப்பாடியாரை அலையாக ஏன் சந்திக்கிறார் என்று இப்போ யோசிக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே இவர் 21ஆம் தேதி மதுரை மாநாட்டு 2ஆம் மாநாட்டில் பேசுறாரு. ஐயா விஜய் அவர்கள், நரேந்திர மோடிஜி அவர்களே நீட் தேர்வை ரத்து செய்வீர்களாங்காரு. என்னடா இந்த ஆள் இப்படி பேசுறாங்க? எனக்கு சரி ஏதோ ஆர்வக்குளர்ல பேசுறாரு. ஒரு மாற்று அரசியலுக்கு ஒரு இளைஞர், ஒரு 51 வயசு, நல்ல தரமான ஒரு குடும்பத்தை கவனிச்சு விட்டு திரைப்படங்கள்லேயே ரசிகர் மக்கத்தில் இடம் பிடித்து விட்டு ஒரு நல்ல அரசியல் பாரான்னு பார்த்தா நீட் தேர்வை ரத்து செய்கிற மோடி அவர்களே அப்படிங்கிறாரு. ஏண்டா இன்றைக்கு இருக்கக்கூடிய எம்பியோட மகள் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கலன்னு புலம்புறாரு. அவர் நினைச்சிருந்தாங்கன்னா எத்தனையோ கோடி கொடுத்து கூட எம்பிபிஎஸ் சீட்டு வாங்க முடியும். ஆனால் நீட் தேர்வை ஒன்று வைத்ததுனால்தான் அவரால் என் பிள்ளை என் மக எம்பிபிஎஸ்க்கு படிக்க போக முடியலங்கிறாங்க. ஏன்னா அந்த நீட் தேர்வு இல்லை என்று சொன்னால் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஒன்றுக்கு உதவாதவர்கள், அதாவது ஜஸ்ட் பாஸ் ஆனவர்கள் எல்லாம் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகி அங்கங்கே டாக்டர் ஆகிப்பான். அதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டிலே நம்ம அனிதா நீட் தேர்வுக்கு எதிராக அனிதா இறந்த பொழுது தமிழ்நாட்டிலே சிறைக்கு போனவன் செல்லப்பாண்டியன் 2014 நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற போராட்டத்தை பெரிய அளவில் கொந்தளித்து நடைபெற்ற பொழுது அதிலே முதல் நாளாக புழல் சிறைக்கு வாழ்க்கையிலே முதலிலே சிறைக்கு சென்ற செல்லப்பாண்டியன். ஆனால் நான் அங்கிருந்து நானும் அதையெல்லாம் யோசித்து பின்புதான் நீட் தேர்வு என்றால் என்னன்னு ஏதோ ஆர்வக்குளர்ல இன்னைக்கு விஜய்க்கு கூடின கூட்டம் மாதிரி ஆகோ ஓகோன்னு போன மாதிரி நானும் போராட்டத்தில் நீட் தேர்வுக்கு எதிரானதுன்னு அங்கே போய் பார்த்தா
அதுக்கப்புறம் தான் நீட் தேர்வுடைய விஷயமே தெரியுது. நீட் தேர்வை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்று சொன்னால், நல்ல மார்க் எடுக்கிறவங்க தரமான பாடத்திட்டங்களிலே பிளஸ் டூல நல்ல மார்க் வாங்கி அந்த நீட் தேர்விலே மார்க் வாங்கினால்தான் ஒரு எம்பிபிஎஸ் ஆக முடியும். உயிரை பாதுகாக்கக்கூடிய அந்த நீட் தேர்வுக்கு இந்த சூழ்நிலை வந்த உடனே எடப்பாடி என்ன செய்யறாரு, 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்கு உடனடியாக புரட்சி தமிழன் எடப்பாடியார் என்ன செய்யறாரு, உடனடியாக 7.5% அரசு மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு சொல்லி இன்னைக்கு அழகா நீட் தேர்வுல எந்த 10 பைசா இல்லாம நீட் தேர்வுல பாஸ் ஆகி எம்பிபிஎஸ் சீட்டு எளிதாக கிடைக்கிறது. இதை அடிப்படையை கூட தெரியாத தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களே, நீங்கள் மாநாட்டில் பேசினது கூட்டத்தை கூட்டு அதாவது கூட்டம் வந்து ஐயா நான் என்ன சொல்றேன், 2 நாட்களுக்கு முன்னாடி தான் ஆஹா ஹோன்னு வந்து புகழ்ந்துங்க விஜய் அவர்களை. திடீர்னு இன்னைக்கு வந்து இப்படி திட்டினா எப்படி அதுல ஒரு நாள் ஏங்க திட்டல. ஏங்க செல்லப்பாண்டியன் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் நாங்க யாருக்கும் ஜால்ரா போடுற சங்கம் அல்ல, ஜால்ரா போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா நாங்க எல்லா கட்சியிலையும் தமிழ்நாடு மதுகுடிப்போர் நான் ஆரம்ப கட்டத்திலே சொல்லிக்கிட்டு வரேன், கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டியும் போடாத கிராமங்கள் கிடையாது. நாங்கள் கோட்டையில் கை வைத்ததுதான் யாரும் கோட்டையில கொடியேற்ற முடியும் நிலைமையில் இருக்கும்போது எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. நான் இவர் ஒரு இளைஞர், அதாவது இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவன் பார்த்தா அவர் மெயின் பிரச்சனை 2 எடுக்கிறாரு. ஒன்னு நீட் தேர்வு. நீட் தேர்வு வந்து நீட் தேர்வு இல்லை என்று சொன்னால் இருக்கிறவன் எல்லாம் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகி தெருவுக்கு தெரு 4 போர்டை வச்சிருந்திருப்பான். ஆனால் நீட் தேர்வை கொண்டு வந்ததன் காரணமாக எங்க தமிழ்நாட்டில் சிறைக்கு போனவங்க செல்லப்பாண்டியன் நீட் தேர்வுக்கு எதிராக போனவங்க. அதுக்கு எனக்கு தகுதி இருக்கிறது, பேசுவதற்கு தகுதி இருக்கிறது. அந்த நீட் தேர்வை இப்ப நீ தானே சொன்னாங்க 2 நாளைக்கு முன்னாடி விஜய் வந்து அவர் தான் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணுன்ற மாதிரி உங்க வீடியோ தானே நம்ம போட்டிருக்கோம். ஏங்க நிச்சயமாக அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவங்க அந்த பேசக்கூடிய 2 விஷயம், ஒண்ணு கச்சத்தீவை மீட்போங்கிறார். கச்சத்தீவை யார்கிட்ட இருக்கு, இலங்கைகிட்ட இருக்கு. தாரவாத்தை கொடுத்தது காங்கிரஸ். அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அவர் அதை பத்தியே பேசலையே, பிஜேபி தான் தாரவாத்து கொடுத்தது. அதுதான், அதை உடனே நீட்டு தருவீர்களா அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, செல்லப்பாண்டியன் வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, ஸ்டெடியா இருப்போம். என்னுடைய இணையதளம் இல்ல, நீங்க நிறைய பேர் இடத்துல விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு ஆதரவு இல்ல. ஆரம்ப கட்டத்தில் அந்த அவருடைய படங்கள்ல வந்து மது கலாச்சாரத்தை பாடல்களை புகுத்திய பொழுதும் நான் அதை தட்டி கேட்டிருக்கின்றேன், தவறுகளை சுட்டி காட்டியிருக்கிறேன். இப்பயும் தவறுகளை சுட்டி காட்டத்தான், தவறுகளை தெளிவாக சுட்டி காட்டுறேன். அதுக்காக ஏற்கனவே இருந்த நீங்க அவருடைய சர்க்கார் படத்துல பிரச்சனை கூட நீங்க வந்து அவருக்கு ஆதரவா தானே பேசணுங்க. ஏங்க அவரும் இந்த தமிழ்நாட்டின் மண்ணில பிறந்தவர். அதுக்காக நான் யாருக்கும் வந்து முகஸ்துதி பாடக்கூடிய அளவுல நான் எந்த தலைவனுக்கு இருக்க மாட்டேன். நியாயத்தை உண்மையை மட்டும்தான். ஏங்க யார் உண்மையை சொல்வா, டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் மட்டும்தாங்க உண்மையை சொல்லுவாங்க. எந்த இது இருந்தாலும் உண்மையை சொல்லுவாங்க. முதல்ல வந்து உள்வாங்கிக்கிடுவாங்க, சரி என்னமோ பேசுறாங்கன்னு. ஆனால் இன்னைக்கு அந்த மாநாட்டில் பேசின 2 விஷயம், கச்சத்தீவு பிரச்சனையை வந்து அவ்வளவு சீக்கிரம் எளிதாக ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு கொள்கை எதிரி பிஜேபி, இன்னும் 4 வருஷம் ஆட்சியில் இருக்க வேண்டியிருக்கு, அவரை எதிர்த்தாச்சு. எங்களுக்கு அரசியல் எதிரி திமுக. அப்படின்னா நீங்க எதை கொண்டு வர முடியும்? நீட் தேர்வு ரத்து செய்யறதுக்கு இப்ப மூக்கடைஞ்சு போய் திமுகவும் அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வாங்க. ஆனா அவங்களால முடிஞ்சதா? ஏன் அதை எடப்பாடி பேச மாட்டேன்றாரு? ஏங்க அவருக்கு எதார்த்தம் தெரியுங்க. இன்னைக்கு நாடு, இந்திய நாட்டுடைய மக்கள் அந்த படிப்பு, கல்வி, புதிய கல்விக் கொள்கை, பல விஷயங்களை பார்க்கும்போது ஒரு தரமான கல்வியை கொடுக்கணும், நல்ல அறிவு சார்ந்தவர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் போயிட்டு இருக்கும் போது அவனுக்கு அறிவு வளர்ச்சி, அது எங்க உயிரோடு போராடக்கூடிய அந்த எம்பிபிஎஸ் தேர்வுக்கு வந்து இஷ்டத்துக்கு எம்பிபிஎஸ் சர்டிபிகேட் தெரு திறந்து விட முடியுமா? இது ஒரு தலைவன் கட்சி ஆரம்பித்திருக்கின்றவர், வழிநடத்தக்கூடியவர் என்ன பேச போறங்கிறது மாநாட்டிலே பேசும்போது நிப்பர் என்ன மாக்கு வந்த, எனக்கு என்ன மாக்கு நீ வந்த அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. அப்போ ஒரு தலைவனுக்கு அந்த எமோஷன், நீ படத்துல வசனம் பேசுனீங்கன்னா கைதட்டுவாங்க, நல்ல பாட்டு இருக்குன்னா நல்ல குஜால ஜோடி போட்டு ஆடினீங்கன்னா உங்களுக்கு கைதட்டுவாங்க. நீங்க அந்த நினைப்புல இங்க வந்து அரசியல் களத்தில் வந்து நிக்கிறது வந்து எனக்கு முழுமையாக இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்னும் இவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக 3வது மாநாடு தெளிவான மாநாடாக இல்லை என்று சொன்னால், ஏங்க நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நான்
பழகியதில்லை. ஆனால் என் அண்ணன் விஜயகாந்தோட பண்ணியிருக்கேன்னா அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டேன். உடனே நீங்க அண்ணனுக்கு வந்து வாழ்த்து சொல்றதுக்கே 4:30 மணி ஆகுது. சொல்லிட்டாரு 4:18 ஷார்ப்பா சொல்லிட்டாரு. அது என்ன சொல்லாது வணக்கத்துடன் ஏங்க உயிரோடு இருக்கிறவங்க நினைவுடன் சொல்லணும்ன்றங்களா வணக்கம் ஏங்க அவருடைய பிறந்த நாளில் என்னுடைய வாழ்த்துக்களை நினைவுடன் புகழஞ்சலி செலுத்துகிறேன்னு கூட சொல்லலாம். புகழஞ்சலி செலுத்துகிறேன் தமிழவே உங்களுக்கு சரியா எழுதி கொடுக்குற ஆளுங்க பக்கத்தில் இல்லையாங்க. நான் இப்பதான் யோசிக்கிறேன் இவங்களுக்கு பக்கத்துல நீங்க ஒண்ணும் இல்லை, நம்ம பேசுறது அப்படியே வார்த்தையா வரும். நீங்க அதுக்கு வந்து தேவையில்லை. இன்னைக்கு என்னையா காலையில நீ எத்தனை மணிக்கு எந்திப்பான்னு எனக்கு தெரியாது. நீங்க ஒரு 4:15 மணிக்கு ஒரு வாழ்த்து செய்தி வருது, பிறந்த நாள் வாழ்த்து செய்தி தெரியுதுன்னா யாருக்கு? ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய கட்சி இன்னைக்கு இருக்கிறது. இப்போ வந்து அவருடைய பெயர் சொல்லாம இருந்தா இப்ப இந்த அவசியம் இல்லை. ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, நீ அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நான் காலையிலேயே பதிவிட்டு இருந்தேன் 12 மணிக்குள்ள நீங்க கோயம்பேடு தேமுதிமுக அலுவலகத்திற்கு வந்து மிரட்டுற தோணியில ஒரு இது பண்ணிருந்தீங்களா? அதானே என்ன யார் மிரட்டுறது? அழகா அவருடைய அன்பு வேண்டுகோள், நீங்க காலையில எந்திரிச்சு உங்க ஆபீஸ்ல எப்பயும் போல வருஷ படம் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். அவங்க கொள்கை தலைவர் அதனால படம் வச்சிருக்காப்ல. அவர் கொள்கை தலைவர். வேற என்ன இது? எம்ஜிஆரும் விஜயகாந்த் பத்தி அங்க பேச வேண்டிய என்ன அவசியம் வந்தது? அவங்க என்ன தலைவர்? அப்ப அந்த தேமுதிமுக தொண்டர்களை எல்லாம் எம்ஜிஆரும் மறந்துட்டாரு, விஜயகாந்தும் மறந்துட்டாரு. அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தி அந்த ஓட்டை அப்படியே வாங்கிக்கிடலாம்னா எங்க புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸை ஆரம்பித்த மூப்பனாருடைய ஒவ்வொரு நினைவு நாளுக்கும் ஆகஸ்ட் 30 ஒவ்வொரு நினைவு நாளுக்கும் அங்கே காமராஜர் அரங்கத்திற்கு அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். புரட்சி கலைஞர் அவர் விஜயகாந்த் அவர்கள் மறைகின்ற வரைக்கும் மக்கள் தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் விஜயகாந்த் அவர்கள். நீங்க சொன்ன மாதிரி நான் கண்குடிர ஒரு வருடம் கூட இல்ல கட்சி சார்பற்று இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள், தமிழிசை அவர்கள் கட்சி சார்பற்று போயிட்டு எல்லாரும் போய் அவருக்கு புகழஞ்சலி செலுத்திட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர் தலைவரா விஜயகாந்த் தலைவரா? நீ இன்னைக்கு ஏதோ இறந்து விட்ட மறைந்து விட்ட தலைவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதற்கே 4:15 மணி ஆனா ஆட்சியை கையில கொடுத்தால் உங்களுக்கு செய்தி எத்தனை மணிக்கு வரும்? சரி, இப்ப விஜயகாந்த் நினைவிடத்துக்கு வரலாம்னு அவர் நினைச்சிருப்பாரு. கிரௌடு ஜாஸ்தி ஆயிடுது. என்ன ஏங்க அந்த கிரௌடு தாங்க நீங்கள் கூட்டிய 10 லட்சம் பேரை கூட்டினீங்கன்னா அதே 10 லட்சம் கூட்டத்தை மதுரையை கூட்டியவர் தான் விஜயகாந்த். அதே விஜயகாந்த் ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் தலைவர் மூப்பனார் அவருடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு போறாரு. அப்படி என்ன? அதாவது இந்த காரணத்தை சொல்லி ஆனா தேமுதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலா தான் உஷாராயிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே உஷாராயிட்டாங்க. ஆஹா, இது கதையவே மாத்துறாங்கடா. ஏங்க திமுக இருந்து திமுக பிரிஞ்சப்போ அண்ணா கூட கருணாநிதி அவர்களும் இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க. அப்ப அவர்களுக்குள்ள கருத்து வேற்றுமை வரும்போது அண்ணாவுடைய படத்தை எம்ஜிஆர் போட்டுக்கிட்டாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இவங்களும் அண்ணா படத்தை போட்டார், ரைட்டு. அதுக்கப்புறம் அதில் இருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அவர் அண்ணா படத்தை போட்டார். நியாயம் இருக்கு. ஏன்னா கலைஞரோடைய இருந்தார், அண்ணா கூட இருந்தவர் வைகோ, அது நியாயம். உனக்கு என்னையா எம்ஜிஆர் படத்தை போடுவதற்கும் தகுதி கிடையாது. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் படத்தை போடணும்னா மகன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி இரட்டை சின்னத்தை இன்று வரை வைத்திருக்கின்ற எடப்பாடியார் வந்து அந்த கட்சியை வழி நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். புரட்சி தலைவருக்கு பின்னால் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இரட்டை சின்னத்தை காப்பாற்றி எடப்பாடியார் கைக்கு வந்தது. அதை இன்னைக்கு தெருவாக அதை வளர்த்து கொண்டு போகின்றார். ஆனால் எதுவுமே இல்லாம எங்கிட்டாவது ஏதாவது கிடைக்குமா? யார் படத்தையாவது போட்டு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அவரை தெரியும் எனக்கு இவரை தெரியுங்கிற மாதிரி தேமுதிமுக இவங்க 21ஆம் தேதி எங்கள் அண்ணன் விஜயகாந்த் சொல்லும் போது ஏதோ பாச பிணைப்புல தான் இவர் ஏதோ சொல்றான்னு நினைச்சு பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க அப்படித்தானே ஃபர்ஸ்ட் வாழ்த்துனாங்க பிரேமலதா. அவங்க உடனே மறுநாள் தான் வந்து அவங்க உஷாரா என்னன்னா, ஏண்டா தேமுதிமுக கட்சியோட பொதுச் செயலர் நான் ஏன் காலத்துக்கு அப்புறம் சண்மையா பாண்டியன் இருக்காரு, 2 சிங்கக்குட்டிகளை பெற்று வச்சிருக்கிறோம், அதுக்கு இந்த கட்சியை வழிநடத்தி போகும்.
இவர் எதுக்குடா நம்ம அண்ணங்கிறாரு, இவர் அது மதுரை மண்ணிலேயே வந்து புரட்சி கலைஞர் படத்தை போட்டு. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்வது, உங்களுடைய அரசியல் பார்வை, உங்களை சுற்றி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை ஒவ்வொருவரும் 8 கோடி மக்களும் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். தயவு கூர்ந்து இந்த பிறந்த நாள் வாழ்த்துன்னா சாயந்தரம் எதை எடுத்தாலும் சாயந்தரம் தாங்க. யாரு அஞ்சலி செலுத்தினாலும் சரி சாயந்தரம் தான். அவர் ஒரு போட்டோ வச்சு பண்றது, பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுனாலும் நான் சரி. இந்த விஞ்ஞான உலகத்துல இந்த மாதிரி நீங்க பெரியாருக்கு நினைவு அஞ்சலி செலுத்தா காலையில் தானே வந்து பண்ணாப்ல எங்க பெரியார் திடல்ல வந்து. அது அன்னைக்கு அந்த நேரத்தில் சீமா வந்து ஈரோடு தேர்தல் பிரச்சனையில் இருக்கும்போது வந்து அந்த இதை பண்ணாரு. இருந்தாலும் இந்த அணுகுமுறை தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றியை தராது. அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. எனக்கு பெரிய மாசு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வெளியில வராமையே நீங்கள் இருந்தால் உங்களை விட ஜாம்பவானாக புரட்சி கலைஞர் அவர்களே தெரு தெருவாக வந்து பிரச்சாரம் செய்து 2016 ஐயா ஜி.கே. மூப்பனாருடைய கட்சியான அதாவது அவருடைய அரசியல் அணுகுமுறை அனைத்து அரசியல் கட்சி தலைவர், கம்யூனிஸ்ட், மதிமுக எல்லாரையும் அரவணைத்து எல்லா கட்சி தலைவர்களுடைய விழாக்களுக்கு சென்று நல்லது கெட்டதுகளுக்கு சென்று அரசியல் செய்தவர். அதுவும் கலைஞருக்கு தங்கப்பேனா கொடுத்து அழகு பார்த்தவர். ஜெயலலிதாவோடு மோதினாலும் அந்த உணர்வுபூர்வமான போராட்டமாகத்தான் இருந்தார். அந்த மாதிரி இல்லாம நீங்கள் ஏதோ நமக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார் என்று சொன்னால், எனக்கு பொது வழியிலே ஊடகங்களிலே பேசிக் கொண்டு இருப்பதை போல சிரஞ்சீவிக்கு திருப்பதியிலே கூடிய கூட்டம் போல கூடும். ஆனால் முடிவு அங்கே பேஸ் மட்டம் வீக்காகி விடும் என்பதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் உணர வேண்டும். அப்ப அவருடைய முடிவா தான் இவருடைய முடிவும் வருமா? ஏங்க இப்ப அழகா கண்கூடா தெரியுதுங்க. ஒரு கட்சியே வந்து தேமுதிமுகவுடைய தலைவரை வந்து அதை வழி நடத்தி கொண்டு இன்னைக்கு உயிரோட்டமா அந்த கட்சியை வழி நடத்தி இருக்கு. அந்த கட்சி இல்ல, அவரும் 6 மணி மேல பேச மாட்டேன்றார். அப்படி நான் அதை சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க நம்ம வந்து அவருடைய சொந்த விஷயங்கள் அது எப்படின்னு எனக்கு தெரியாத வந்து நம்ம சொல்ல முடியாது. அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போல, அது அவருடைய நல்லது கெட்டது அவங்க குடும்ப, அதாவது சொந்த விஷயம். ஆனால் பொது வழியிலே அரசியல் மக்களை வழிநடத்தக்கூடிய 8 கோடி மக்களை வழிநடத்தக்கூடிய அடுத்த சந்ததிகளை, அடுத்த தலைமுறையை வழிநடத்தக்கூடியவர்களுக்கு, அரசியல் கட்சியை ஆரம்பித்து வழிநடத்த வருகின்றவர்களுக்கு எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வது என்னுடைய கடமை. நானும் இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவன் என்ற முறையிலே தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் பதிவு செய்கிறது. தயவு கூர்ந்து விஜய் அவர்கள் இந்த அரசியல் இந்த மாநாட்டுக்கு பின்பு 3வது மாநாடு நடத்துகின்ற பொழுது இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஆராய்ந்து ஒரு தெளிவான ஒரு வளையத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து இதே பயணம் தொடர்ந்தால் நிச்சயமாக 2026 தேர்தலிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற இலக்கை எட்ட முடியாது. ஏன் என்று சொன்னால், எங்க எடப்பாடியார் எகிரி கொண்டு எங்கும் வளம் வந்து கொண்டிருக்கின்றார். அதுக்காக அவரை வந்து புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட ஒவ்வொரு மாவட்ட வாரியாக, தொகுதி வாரியாக உள்ள மக்கள் பிரச்சனைகளை எடுத்து சொல்லி வருகின்றார். இன்னைக்கு திமுக மீது இருக்கின்ற அதிருப்திகள் அனைத்தும் எடப்பாடியாருக்கு சாதகமாக வந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் அலையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். அதனால் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் அடுத்து ஒன்றும் இல்லை, இப்போ செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் வருது. அன்னைக்கு பார்க்கலாம். அன்னைக்கு அதுதான் உங்களுக்கு தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் பேரறிஞர் காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் அந்த பேரறிஞர் அண்ணாவுடைய படத்தை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள். அதற்கும் 4:30 மணிக்குத்தான் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தமிழக மக்கள் தீர்மானிப்பார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.